தங்கம் விலை எவ்வளவுதான் ஏறினாலும் ஒரு கூட்டம் மக்கள் அதை இன்னமும் வாங்கிட்டே தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் நம்ம பிரதமர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு வருஷத்துக்கு யாரும் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு. சோ இந்த அறிவிப்போட பின்னணி என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய மக்கள் ஒரு வருஷத்துக்கு 700 இருந்து 800 டன் தங்கம் வாங்குறாங்க. ஆனா இந்தியால ஒரு வருஷத்துக்கு 2 டன் தங்கம் தான் உற்பத்தி ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட 90% அதிகமான தங்கத்தை நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்றோம். சோ இதுக்காக இந்தியா தனது அந்நிய செலாவணி, அதாவது ஒரு நாட்டின் நாணயத்தை மற்றொரு நாட்டின் நாணயமாக மாற்றும் முறை, இதுக்காக அதிகமாக செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தங்கம் வாங்க டாலர்ஸா கொடுக்கறதுனால அந்நிய செலவாணி கையிருப்பு குறையுது. இதனால இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து பணவீக்கம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கச்சா எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்யவும் அதிக அளவிலான பணத்தை செலவு செய்து மத்திய அரசு. மத்திய கிழக்குல நிலவும் பதட்டத்தால கச்சா எண்ணெயின் விலையும் உலகளவில் உயர்ந்துட்டே வருது. இதனால இந்தியா எண்ணெய் வாங்குறதற்கும் அதிக டாலர்களை கொடுக்க வேண்டியது இருக்கு. அதே நேரம் இந்தியர்கள் தங்கம் வாங்குறதையும் தொடர்ந்தால் மத்திய அரசு இன்னும் அதிகமான டாலர்களை வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்நிய செலவாணி கையிருப்பும் குறையும், பிற வர்த்தகம் செய்யவும் டாலர் பற்றாக்குறை ஏற்படும். இதனாலதான் நம்ம பிரதமர் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. மக்களே, நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க.